அடுத்து நான் உதாரணம் சொல்லிட்டேன், இறந்து போன சாதாரண பொருட்களை கொண்டு கூட இறைவன் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்கிறது ஒரு உதாரணத்துக்கு கூட நான் சொல்லிவிட்டேன். அதை நம்ம நடைமுறையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னொன்று, அப்படி இறந்து போனவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியுங்கிறத இன்னொரு ஹதீஸ் மூலம் நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்க. 50 நேர தொழுகையை வாங்கிட்டு வந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் திருப்பி திருப்பி அனுப்புனாங்க. கடைசியில் 5ஆக நமக்கு வந்துச்சு. இது புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த 50 நேர தொழுகை நமக்கு 5ஆக குறைத்து உதவி செய்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, இந்த உலகத்தை விட்டும் இறந்து போனவர்கள் தான். இந்த உலகத்தில் இறந்து போனவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இது புகாரி சொல்கிறது, முஸ்லிம் சொல்கிறது. அந்த உதவியை இன்றைக்கும் நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். 50 தொழுகிறோம், 5 தான் தொழுகிறோம். இந்த உதவி செஞ்சது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த உதவியை நம்ம தாராளமாக வாங்கிட்டோம். ஏன் இறைவன் யார் மூலமாக உதவி செய்வாங்க? இதுதான் நிர்ணயம். அப்போ அது போன்று இப்போ நம்ம கேட்கலாம், சில பேர் கேட்பாங்க, ஏங்க உயிரார் போல உதவி செய்கிறோன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க, அவங்கள்ட்ட சந்தா என்ன கண்ணுக்கு தெரியலையங்க, அப்படி ஒரு எல்லையை கொண்டு வர்றாங்க. இங்கே டாக்டர்கிட்ட போகிறோம், ஊசியை குத்துறாரு, கண்ணுக்கு பார்க்குறோம். அதே போல் மருந்து தர்றாரு, கண்ணுக்கு தெரியுது. இப்போ நம்ம வழிமாறுகிட்ட போயிச்சோன்னா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படிம்பாங்க. கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஒரு உதவியை பெறுவதற்கு நம்ம கண்ணால் புரியணுங்கிற அவசியம் கிடையாது. அது கூட ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யாரை சொல்லலாம், எனக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது, நல்ல ஞாபக சக்தி மெமரி பவர் வேணும் அப்படின்னு முறையிட வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா மேலே துண்டு, அதை எடுத்து விரிங்கன்னாங்க. உபுசித்து இதாக்குன்னாங்க. விரிச்சுட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஃப பியதிஹி, இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை கையில் இப்படின்ட்டு மடித்து வச்சுக்கிறங்கன்ட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துண்டு அப்படியே மடிச்சாங்க, நெஞ்சோட அணைச்சிக்கிட்டாங்க. சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு அடுத்து நான் எந்த ஹதீஸை கேட்டாலும் மறக்கிறது இல்லை, என் உள்ளத்துல பதிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது, இப்போ ஞாபக சக்தி எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு உண்டான மருந்து மாத்திரை எதனா சாப்பிடணும், சாப்பிட்டாதான் எனக்கு அது கிடைக்கும். ஒரு ஆள் சொல்றாரு, உனக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஒப்புக்கொள்வோமா? நம்ம ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஏன் நம்ம நிலை அப்படி. ஆனால் அங்கே பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? கையை தான் இப்படி காமிக்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது அப்படின்னாங்க. மடித்து வச்சுக்கிறோங்க அப்படின்னாங்க. அந்த துண்டில் ஏதாவது இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. கண்ணுக்கு ஒன்றும் தெரியலை, ஆனால் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் யோசிங்க, ஒரு ஆள் ஒரு உதவி செய்யணும் முடிவுக்கு வந்துட்டா அது கண்ணுக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்றில்லை, கண்ணுக்கு தெரியாமலேயே உதவி செய்ய முடியுங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ கண்ணுக்கு தெரிகின்றவர்கள் நமக்கு தவாவின் மூலம் உதவி செய்கிறார்கள், கண்ணுக்கு தெரியாதவர்கள் துவாவின் மூலம் உதவி செய்கிறார்கள். அவ்வளோதான். இப்போ இவங்கெல்லாம் டைரக்டாக என்ன செய்கிறாங்க, மருந்து தந்துடுறாங்க. நம்ம வழிமாற்ற போய் முறையிடணும் வச்சுக்கிறோங்க, டைரக்டாக மருந்து நமக்கு தர்றதில்லை, அல்லாட்டும் அவங்க முறையிடுறாங்க. இறைவனே இந்த அடியாருக்கு இந்த மாதிரி வந்து போச்சு, அவங்க சிவா கூட அல்லாட்டும் முறையிட்டுறாங்க. அல்லாஹு தஆலா நமக்கு அது மூலம் சிவா தர்றான். இதுதான். அந்த இறைநேசர் துவா செய்கிறாங்களா? செய்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லடியார்கள் எல்லாம் கபரிலே இருந்து கொண்டு துவா செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? லா துமித்துஹும் ஹத்தா தஹதியஹும், இறைவனே அந்த ஆளு இந்த ஆளு வழி தவறி போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கெல்லாம் நீ நேர்வழி காட்டின பிறகு நீ மூத்தாக்கு என்று அந்த இறை நேசர்கள் துவா செய்வார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இந்த இறை நேசர்கள் துவா செய்கிறார்கள் என்பதையும் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறந்து போன நபிமார்கள் எல்லாம் துவா செய்திருக்கிறார்கள். மேராஜ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், தஆலி எனக்கு துவா செஞ்சாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், தஆலி எனக்கு துவா செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், தஆலி எனக்கு துவா செஞ்சாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனபோது இந்த நபிமார்கள் எல்லாம் இறந்து போனவர்கள் தான், ஆனால் துவா செய்கிறார்கள். அதுதாங்க இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வகையில். அப்போ இந்த டாக்டர்கள் தவா கொடுக்கிறார்கள், வலிமார்கள் துவா செய்கிறார்கள். ஆக ஏதோ ஒரு வேலை ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க அல்லாட தான் கேட்குறாங்க, அந்த அல்லா தான் உதவி செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ எப்படி நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் அல்லா தான் செய்கிறான் நம்பிக்கையில். ஒரு உயிராளோட்ட போய் எங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பணம் தாங்க, சாப்பாடு தானே கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? அல்லா செய்கிறான், இவர் மூலமாண்டு. அதே அடிப்படையில் தான் இறை நேசர்கள்ட்டையும் அல்லா தான் செய்கிறான், இந்த இறைநேசர் மூலமாக செய்வான். எப்படி இந்த இறைநேசர் நமக்கான துவா செய்வாங்க, அல்லா நமக்கு செய்வான், நம்பிக்கையில் சேரும். அதனால எல்லாம் தௌஹீதுல தான் இருக்கிறோம். அல்லாஹ் செய்யறாங்கிறத உண்மையான தௌஹீது. அல்லாஹ்வுக்கு முடியும், உயிரா உள்ளவர்களாலும் முடியும், இறந்து போனவர்களால் முடியாது என்றால் அதுதான் ஷிர்காயிரும். ஏன்னா உயிரா உள்ளவர்களால் முடியாது என்பதுதான் சரியானது. இது முதல் கேள்விக்கு பதிலுங்க. அடுத்து கேட்டாங்க, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கலாமா, உதவி கேட்கலாமா? நாங்கள் தாராளம் கேட்கலாம். நம்ம தான் சொல்லிவிட்டோமே, வர அளவு கூட சொல்லிவிட்டோமே, அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது.
அவங்ககிட்ட முறையிடுவதெல்லாம் இறைவனிடமிருந்து பெற்று தருகிறார்கள் அப்படிங்கிற வகையில தான். அப்படிங்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கலாம். இல்ல கிறிஸ்தவர்கள்லாம் இயேசுன்னு சொல்றாங்க, அவங்க பேர் வச்சுக்கிட்டா நமக்கு என்ன இருக்கு? இப்ப இறைவன்ட்ட நம்ம கேட்கிறோம், ஒவ்வொரு மொழியிலும் இறைவனுக்கு எத்தனை பேர்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க? தமிழ் பேசுற மக்கள் ஒரு பேர் வைக்கிறாங்க, கன்னடா பேசுற மக்கள் ஒரு பேர் வைக்கிறாங்க, மலையாளம் பேசுற மக்கள் ஒரு பேர் வைக்கிறாங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்கு பேர் வச்சிருக்காங்க. அவங்கவுங்க 1000 பேர் வைக்கட்டும். நமக்கு குர்ஆன் என்ன சொல்லுது? ஈசா அலைஹிஸ்ஸலாம்ங்குது. அவங்ககிட்ட முறையிடலாம். இறைவன் தான் தருகிறாங்க நம்பிக்கையில தான் நம்ம இருந்ததுனால தான் மூமினா இருக்கிறோம். இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது. அடுத்து இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறார்கள் என்பதால் அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்லலாமா என்கின்ற கேள்வி வச்சாங்க. முஸ்லிம் என்பதற்கு அளவுகோல் யார்கிட்ட என்ன கேட்கிறாரு என்பதல்ல. அதை நினைவில் வைக்கணும். இவர்கிட்ட கேட்கிறாரா, அதனால் முஸ்லீம். இவர்கிட்ட கேட்கிறாரா, அதனால் ஒரு காஃபிர். அப்படின்றாலும் எந்த கிதாபிலையும் கிடையாது, எந்த குர்ஆன் ஹதீஸிலும் கிடையாது. அதை வச்சா அளவுகோல். ஒரு ஆள் மறுமையை ஒப்புக்கொள்ளலை, நபி ரமதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளலை, குர்ஆனை ஒப்புக்கொள்ளலை, இறைவன்ட்ட தான் கேட்கிறாரு. ஒரு நாள் முஸ்லீம் சொல்லிட முடியுமா? இறைவன்ட்ட தானே கேட்டாரு, அதனால முஸ்லீம் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளலையே, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளலையே. அதனால ஒருவர் மூமின் என்றும் முஸ்லிம் என்றும் சொல்வதற்கு எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஒப்புக்கொண்டால் தான் அவர் முஸ்லிம் சொல்ல முடியும். அதனால ஈசா கேட்கிறாங்கனால மூமின் சொல்லாமான்னு சொல்லக்கூடாது. இது ஒரு அளவுகோலே அல்ல. அந்த கிறிஸ்தவர்களை அப்படி வச்சுக்கிறோமே, இந்த கிறிஸ்தவர்களே ஈசாட்ட கேட்கறது இல்லை, அல்லாட தான் கேட்கிறாங்க. ஆனாலும் அந்த கிறிஸ்தவர்கள் வழிகாட்டில தான் இருக்கிறார்கள். என்றைக்கு நமது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளலையோ, குர்ஆனை அவங்க வேதம்ல ஒப்புக்கொள்ளலையோ, அவங்க வழிகாட்டில தான் இருக்கிறாங்க. ஈசாவை விட்டுட்டு அல்லாட்டே கேட்டாலும் சரிதான். அதனால நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் செய்கிறான், வேறு எவராலும் முடியாது. அந்த அல்லாஹ் யார் வேணும் மூலமாகவும் செய்வான். அந்த நம்பிக்கை இதுதான் இறைவனுடைய ஆற்றலை உண்மையாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில் தான் உயிரா இருக்கவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம். இதே அடிப்படையில் இறந்து போனா கேட்கிறோம். அவங்கவுங்க இஷ்டம். இல்லை உயிராக முடியாதுங்க, கேட்காதீங்க, இதுல என்ன இருக்கு? ஒரு ஆள் ஒரு கடன் கேட்க போறாரு 100 ரூபா, அவர்னால தர முடியாதுங்க அப்படின்னு சொன்னாக்கா கேட்காதீங்க, வேறாண்டு போய்க்கங்க, அவ்வளவுதான். அது கூடாது என்றும் சிறுக்கு என்றாலும் சொல்ல முடியாது. வலிமார்கள் கேட்பு சிறுக்கு என்றால் உயிரா இருப்பவர்களிடம் கேட்டாலும் சிறுக்கு தான். உயிரா இருப்பவர்கள் இறைவன் இல்லை, அவங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். அப்போ ஒரே நிலைமை இருக்க வேண்டியது இறைவன் ஒருவனால் மட்டும் முடியும். உண்மையான தௌஹீதுக்கு நாம் வந்து விடுவோம்.